ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தம் அன்பின் ஆண்டவரை ஆசிரியப்பட்ட காலை வரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை உடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி நடக்க எங்களுக்கு தெரிவித்து விதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 16. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனை, நான் பரிகார அநியாயக்காரன் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி நான் என்னை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில்தான் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனை, ஆவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனை தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? நான் வாரத்தில் உபாசிக்கிறேன், நான் மற்ற மனிதர்கள் போல இல்லை, பரிகாரம் போல இல்லை, விபச்சாரக்காரன் போல இல்லை, நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக இருக்கிறேன் இதெல்லாம் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் என்கிற ஒரு மனிதன் தேவாலயத்துக்குள்ள கூட போகல, வெளியே நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். தேவனை, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். God have mercy upon me என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டது. இன்மேல் கிருபையாயிரும் என்றால் இன்மேல் இரக்கமாயிரும். நான் ஒரு பாவி என்று தன்னைத்தான் உணர்கிறான். உடனடியாக கடவுளுடைய சத்தம் கேட்கிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று இவருக்கு சொல்லுகிறேன். ஏன் நீதிமானாக வீட்டுக்கு செல்கிறான் என்றால், இவன் தன்னை உணர்ந்து நம்முடைய குற்றங்களை உணர்கிறான். நம்முடைய சுய கிரியைகள் நம்ம வரும்போதும் கடவுளுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக மாற்ற முடியும். நாம் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் கடவுள் நம்மை நீதிமானாக மாற்றுகிறான். அவனல்ல, இவன் நீதிமான, உண்மை அவன் பாவி கிடையாது, நீதிமான் என்று ஆண்டவரே சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இது எதற்காக சொல்கிறார் என்றால், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்மையோடு இருக்கும்போது நிச்சயமாக தெய்வம் நம்மை உயர்த்துவதற்கு அல்லவில்லை. இனிமேல் நாம் பாவிகள் அல்ல, நீதிமான்களாக தன் வீட்டுக்கு திரும்பி செல்கிறான். ஏனென்றால் காரணம் என்ன? அவன் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்றான். என்ன சொல்லுகிறான்? தேவனே, பாவியாயின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். இதற்கு கூட நாம் தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஜெபிப்போமாக. கர்த்தர் உண்மையாக இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். மகாபரிசுத்தம் அன்பின் ஆண்டவரை, மீண்டும் இந்த சமூகத்தில் வருகிறோம். தேவனே, பாவியாய்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரை, எங்களுடைய குறைகளை மன்னித்து வியாதியோடு கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தாவே, மத்திய கிழக்கு பகுதியிலே நடக்கிற யுத்தங்களை நீர் அமர்த்துவதாக ஜெபிக்கிறோம். அங்கே சமாதானத்தை கட்டளையாக இருக்கிறோம். வீடு வாசல்களை இழந்து பெற்றோர் எழுந்து தவிக்கிறான பிள்ளைகளுக்காக நாங்கள் பார்ப்பது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர்தாமே ஆறுதலும் தேர்தலில் கட்டளையாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் கவலைகள், பாலங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றும் இந்த சர்வத்தில் கிடைக்கும். ஒவ்வொருவரையும் பிரமாதத்தாங்க, சந்தோஷனாங்க, மகிழ்ச்சியினாங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல வாழ்வை மனதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆள கருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.